நீங்க ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணும்போது எப்படி நீங்க டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் செக்டார் பண்றீங்களோ அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனியோட கேபிட்டலைசேஷனையும் பண்ணுவீங்க. அந்த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா மிட் கேப். ஏன்னா இது கொஞ்சம் சேஃபான விஷயம். இந்த மிட் கேப்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனி ஷேர்ஸும் அதோடைய ஷேர் பிரைஸையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனியோடைய வேல்யூ 5,000 crores-லேருந்து 20,000 crores-குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிட் கேப் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டாக் அது ஸ்டார்டிங் ஃபேஸ்லேருந்து ஒரு க்ரோயிங் ஃபேஸ்க்கு மூவ் ஆயிருச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஒரு சேஃபர் சைட் ட்ரேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும், சேஃபர் சைடில் கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த மிட் கேப்ல ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல மிட் கேப்புக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க அலோகேட் பண்ணிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.